நண்பர்களே, நம்ம பண்ண காம்படிஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். மன்னிக்கவும், காம்படிஷன் ரெடியாக இருந்ததுனால வீடியோ எடிட் பண்ணி போட டைம் இல்லை. நம்ம கோல்டு அடிச்சிடும்னு ஒரு நம்பிக்கையில் தான் குளிராக போயிட்டு இருந்தோம். நண்பர்களே, நான் 66 கேட்டகரி, என் நண்பன் 120 கேட்டகரி. ஒரு வழியாக 50 கிலோமீட்டர் தாண்டி குளிரோட அந்த காலேஜ் வந்து சேர்ந்தாச்சு. ஆமாம் நண்பர்களே, ஆதவன் காலேஜில் தான் நமக்கு காம்படிஷன். அங்கே போனால் உள்ள யாருமே இல்லை. ஏன்னா 10 மணி தான் காம்படிஷனே ஸ்டார்ட் ஆகுமா. சரி, கைப்புள்ள ஒரு தூக்கத்தை போகிறான்னு தூங்கியாச்சு. நான் பட்ட கஷ்டத்துக்கு கண்டிப்பாக ஒரு பலன் கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் பழமும் கிடைக்கல, காயும் கிடைக்கல. ஏன்னா 69 64 வந்து 64 வெயிங் கொடுக்கும்போது 64 வந்தேன். புரியல, சாரி, 66 to 64. வெயிங் கொடுத்த கையோட ஓட்ஸை சாப்பிட்டு கொஞ்சோண்டு சிப்ஸ் சாப்பிட்டுக்கிறேன். மன்னிக்கவும், சோடியம் தேவைப்பட்டுச்சு, இல்லைனா மயக்கம் போட்டு கீழே வந்துடும் நண்பர்களே. நம்ம கேட்டகரியில் மொத்தம் 14 பேர். போடு கோல்டு நமக்கு தான் நினைச்சு கொஞ்சம் ஆணவத்தில் ஆடிட்டேன் நண்பர்களே. நான் புதுசுனால எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் எதுவுமே தெரியாதுனாலும் என் கூட இருந்து பார்த்துக்கிட்டது என் நண்பன் விமலு தான். நமக்கு எது தேவைனாலும் உடனே வாங்கி கொடுத்தது இவன். ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு இவங்கெல்லாம் பார்க்கும்போது மனசே விட்டேங்க. ஏங்க மனுஷனாங்க, 66 கேட்டகரியில் 240 ஸ்குவாடுங்க, எப்படிங்க போட முடியும்? ஆனால் அந்த பையன் போட்டி ஒரு தான் கோல்டு அடிச்சாப்புல. எனக்கு 145 திணற ஆரம்பிச்சிச்சு. 150 போட்டுக்கலாம், ஆனால் லாஸ்ட்டு கால் 145 தான் முடிஞ்சிச்சு. பெஞ்சு ஒரு 75 போட்டேன், 78க்கு திணற ஆரம்பிச்சிட்டேன். ரெட்டு ஃபர்ஸ்ட்டு கால் 150, தேர்டு கால் 178. அவ்வளோதான். நான் தோத்ததில் கவலையே இல்லை. ஏன்னா என் நண்பன் ஜெயிச்சான், அந்த சந்தோஷமே போதும். நான் தேர்டு பிளேஸாவது வாங்கிடலாம். வெறும் 2 பாயிண்டில் போயிடுச்சு. நம்ம நண்பன் விட்றா, அந்த அளவு வந்தது நீ பெருசுரா, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் விட்றா அப்படின்னு சொல்லி ஆதல் சொன்னான். பவர் லிஃப்டிங் காம்படிஷன் முடிஞ்சோடனே பாடி பில்டிங் காம்படிஷன் பக்காவா எல்லாமே கண்டிஷனோட இருந்தாங்க. எல்லாமே முடிய நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. நம்ம காலேஜ் நண்பர், அதாவது ஒரு மனப்பாறை, அந்த ஊருக்கு தான் நம்ம காம்படிஷன் போனோம். ப்ரோ வாங்க சாப்பிட்டு போயிடும், ஃபுல் செலவும் அவரு தான். ரொம்ப நாள் வச்சு புரோட்டா சாப்பிடுவோம், சல்லுன்னு அப்படியே உள்ள கிளப்னு இறங்கிச்சு. அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்து 2 குலோப் ஜாமுன் சாப்பிட்டு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக சிறப்பாக பண்ணணும்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டிட்டு தூங்கிட்டேன். அவ்வளோதான் நண்பர்களே.